ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா, சின்ன சின்ன குட்டி உருளைக்கிழங்கு இருக்குல்ல, அதில் வந்து ஃப்ரை பண்ணுறது. இந்த மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா, லாஸ்ட்டாக ஒரு பொடி சேர்ப்பேன். இதோட ஸ்பெஷலே அந்த பொடி தான். அது என்ன பொடின்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து அதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள், மல்லித்தூள், தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 2 வெள்ளைப்பூடு வந்து தட்டி சேர்த்துருக்கேன். சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் அப்படியே ஊற வச்சுட்டேன். நான் நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எப்போதும் போல் கருவேப்பிலை, இந்த மாதிரி வெங்காயம் போடுறேன்னா போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டால் இதோட டேஸ்ட் மாறிடும். அதனால் நான் வெங்காயம் போடலை. இந்த பூண்டு எக்ஸ்ட்ரா 2 பூண்டு தட்டி வச்சு அதையும் சேர்த்துக்கோங்க. இதில் அதோடு சேர்த்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி, அதை எடுத்து அதில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்குலே நம்ம உப்பு சேர்த்து தான் வேக வச்சு எடுத்துருக்கோம். அதனால் லைட்டாக மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதுவே நார்மலாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம போடுற பொடியும் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் வந்து நீங்கள் இதுவே போதும் தான் நான் நினைக்கிறேன். இது நல்லா வதங்கி நல்லா சுருண்டு வரட்டும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம அந்த பொடியை போட்டுக்கலாம். இது வந்து தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். இந்த வறுவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த பொடி தான், அந்த பொடி ஸ்பெஷல் பொடி, வேறு ஒன்றும் இல்லைங்க. இட்லி பொடி தாங்க. நம்ம வீட்டில் அரைக்கிற இட்லி பொடி தான். கடையில் வாங்கினதும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா சிம்மிலே வச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நல்லா கலந்து விட்டு எடுத்தீங்க அப்படின்னா, நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு, புளியோதரை, லெமன் எல்லா சாதத்துக்குமே சூப்பராக இருக்கும்.